இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல் இருக்கக்கூடிய பேட்ரோல் பாபு ஃபிலிம் ஸ்டார் அப்படிங்கிற சம்மரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கதை தான் இது. ஸோ இந்த சம்மரி எழுதின ஆத்தர் பெங்காலி ஃபிலிம் மேக்கரான சத்யஜித் ரே அப்படின்றவங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 பீப்புள் வந்து இந்த பர்டிகுலர் சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. இந்த ஸ்டோரி எந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இயர் ஆஃப் 1934. ஸோ இந்த டைமில் நடக்கிற மாதிரி தான் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பேட்டல் பாபு அப்படின்ற ஒருத்தவங்க வந்து கல்கத்தாவில் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு, சரியா? ஸோ இவங்க வந்து கடந்த ஒரு 9 வருஷமாக கிளக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இவருக்கு வந்து அந்த வேலை வந்து போயிடுது. ஸோ நிறைய வேலை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. பட் இவருக்கு வந்து எதுவுமே செட் ஆகலை. ஸோ வேலை சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம பாபுவோட பக்கத்து வீட்டுக்காரங்க, ஓகே, நிஷிகாந்த் கோஷ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாபு கிட்ட வந்து இந்த மாதிரி அவரோட பிரதர் இன் லா, யாரு நம்மளோட கோஷ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட பிரதர் இன் லா வந்து நரேஷ் ஜட் அப்படின்றவங்க அவங்க வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஷார்ட்டாக ஒரு வழுக்க தலையோட ஒரு 50 வயசு கிட்டத்தட்ட ஒரு ஆள் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்களாம். ஸோ அப்படி கேட்கும்போது நம்மளோட கோஷுக்கு வந்து நம்மளோட பாபு பேர் தான் வந்து ஞாபகம் வந்திருக்கு. ஏன்னா இவரும் பார்க்குறது கொஞ்சம் அதே மாதிரி தான் இருப்பார். அதனால வந்து சொல்லியிருக்காராம், இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, சினிமாவில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. உடனே இந்த ஒரு நியூஸை வந்து நம்மளோட பாபு கிட்டே வந்து சொல்கிறாங்க கோஷ் அவர்கள். ஸோ சொன்னதுமே அந்த ஆஃபரை வந்து உடனே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளோட பாபுக்கு வந்து இந்த வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் சினிமாவில் எப்படியாவது நடிக்கணும், நம்மள ஒரு ஃபிலிம் ஸ்டாரை நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை சின்ன வயசுலேருந்தே அவருக்கு வந்து இருக்கான். அதனால உடனே இந்த ஆஃபர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நரேஷ் ஜட் வந்து ஃபெரடே ஹவுஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்க, பாபு வந்து வர சொல்லியிருந்தாங்களாம். ஸோ அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி நம்ம நரேஷை வந்து நம்மளோட பாபு வந்து பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களோட ரோல் ஒரு பெடஸ்ட்ரியன் ரோல் அப்படிங்கிற மாதிரி. பெடஸ்ட்ரியன் ரோல் அப்படின்னா ஒரு மேன் வந்து வாக்கிங், ஒரு நடந்து போயிட்டே இருப்பான். ஸோ அங்கே நடக்கிற ஒரு சீன் தான் வந்து இது பண்ண போகிறோம், அந்த சீன்லாம் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு, அக்செப்ட் பண்ணிக்கிறான். வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாபுவோட ஒய்ஃப் கிட்ட எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வர போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்டார் ஆக போகிறேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்மளோட ஒய்ஃப் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன சீன்னே உங்களுக்கு வந்து முழுசாக தெரியாது, சரியா? இப்போதைக்கே கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க, போகிறீங்க, எதுக்கு இவ்வளோ தேவையில்லாமல், எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவளோட ஒய்ஃபோட வார்த்தைகள் எல்லாமே நம்மளோட பாபுக்கு வந்து கேட்கவே இல்லை, பேசாமல் கண்டுக்கவே கிடையாதான், ஓகேவா? ஸோ லிசன் பண்ணவே இல்லை. ஏன்னா இவனுக்கு வந்து ஒரு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து சின்ன வயசுல இருந்ததுனால இவ ஏதோ பேசிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு மூடே இல்லாமல் வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கானா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பாபு வந்து அந்த ஃபெரடே பில்டிங்க்கு வந்து போகிறாங்க. ஸோ அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது பெரிய க்ரௌட் எல்லாமே இருக்குது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட நிறையா அங்கே நல்லா கேமரா வந்து க்ரூ வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு சினிமானாவே தெரியும் இல்லையா, நிறைய செட் ஆஃப் பீப்பிள் வந்து நிறைய மைக்க கேமரா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட இருப்பாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி க்ரௌடுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, கேமரா நிறையா இருக்குது. ஸோ நரேஷ் ஜட் வந்து அங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு சீன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ போயிட்டே இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இப்படி எப்படி. ஏன்னா இப்போ தான் இந்த டேரக்டர், இந்த படத்தோட டேரக்டர். ஸோ நம்மளோட பாபு வந்து ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த டைலாக் கொடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி சீன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவருக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ பேஸ் ஒரு ரோல் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒன் லைனில் பாபு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னா பெரிய ரோலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக ரொம்ப நர்வஸாகவும் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி டைலாக்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருக்காங்களாம் பாபு. இவருக்கு என்னன்னா, ஐயோ இவ்வளோ பேர் க்ரௌடு இருக்காங்களே, நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்லை பார்த்து அவங்க யாருமே என்னடா இது இப்படி நடிக்கிறான் அப்படின்னு தெரியக்கூடாது, நம்ம சூப்பராக நடிச்சு நல்ல கிளாப் கைத்தட்டல் எல்லாம் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நினைப்பிலே இருக்காங்க. ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் வேற ஒரு சீன் போயிட்டு இருக்கு. நம்ம பாபுக்கு வந்து வேற ஒரு சீன் போயிட்டு இருக்கு, இன்னொரு சீன் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த மீன் வைல் டைம்ல கூட ஐயோ என்னடா நமக்கு டைலாக் வரலையே அப்படின்ற ஒரு பொறுமை வந்து அவனுக்கு இழந்துட்டே இருக்கான். டைலாக் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண கரெக்டாக இருக்குமே, நம்ம நல்லா அந்த சீன் முடிக்கிறதுக்குள்ள நம்மளால மனப்பாடம் பண்ணி வச்சலாமே அப்படின்ட்டுன்னு. ஸோ பொறுக்கவே முடியல, நேராக போய் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட டேரக்டர் நரேஷ் ஜட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்டயே போய் வந்து கேட்குறாங்க, டைலாக்லாம் என்னன்னு கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் என்கொயரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம டைரக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அசிஸ்டண்ட்டை சொல்லி இவரோட டைலாக் எழுதி கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட அசிஸ்டன்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிட்டு பேப்பரில் வந்து இது ஒன்று எழுதிட்டு வந்து தராங்களாம். பட் அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு அந்த டைலாகை பார்த்தோன்னே நம்மளோட பாபுவுக்கு ரொம்ப மனசே உடஞ்சி போச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஏன்னா என்னோட டைலாக் வெறும் ஹோ அப்படிங்கிறது மட்டும்தான். அதாவது இப்போ ஹீரோ வந்துட்டு இருப்பாரு, ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது நம்மளோட பாபு வந்து ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கணும், இதுதான் சீன், ஓகே, ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கணும். ஸோ 2 பேருமே தெரியாதனமா கிளாஷ் ஆயிடுவாங்க, மோதிடுவாங்க. மோதும் போது நம்மளோட பாபுவோட காலை வந்து அவன் வந்து மிதிச்சுற மாதிரி வரும். ஸோ அப்போ பாபு வந்து என்ன சொல்லணும், ஓ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவான். ஸோ இதுதான் சீனு. பட் அந்த ஒரு டைலாக் மட்டும் தான் இருக்கு. ஸோ இது பார்த்ததுமே நம்மளோட பாபுக்கு இதாயிடுச்சு, என்னடா நம்ம பெரிய டைலாக் கொடுப்பாங்க, நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், நிறைய கைத்தட்டல் வாங்கலாம் நினைச்சோமே,
இவ்வளோ குட்டி டைலாகா பேசாமல் இந்த ரோல் வந்து அவருக்கு வந்து பிடிக்கவே இல்லை. இப்போ இத்தனை நாள் வரைக்கும் ஒன்றும் தெரியல, மெயின்ஸ் அது ஒரு நாள் வரைக்கும் ஒன்றும் தெரியல. பட் டைலாக் வந்து சும்மா இந்த ஒரே ஒரு டைலாகாகவே நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றனால நம்ம பேசாமல் போயிடலாமா, நடிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்க. கொஞ்சம் சோகமாக போய் சேரில் உட்காந்துறாங்க. பட் அப்போதான் இவருக்கு வந்து ஒரு மெமரி வந்து இதாகுது. என்னன்னா, இவரோட மென்டர் குரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட குரு வந்து யாரு அப்படின்னு பார்த்தா கங்கோன் பிரகாஷ்ரீ அப்படின்றவங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம பாபுக்கு வந்து கொஞ்ச நாள் ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் வந்து அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்களாம். அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இவனுக்கு வந்து சினிமா துறையில சேரணும் அப்படின்ற ஆசை சின்ன வயசுலேருந்தே இருக்கு இல்லையா. ஸோ அவரோட மென்டாரான நம்மளோட கங்கன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ வந்து இப்போ ஒரு விஷயத்துல இறங்குற, இப்போ சப்போஸ் நடிப்பில் நீ வந்து இறங்குற அப்படின்னா அந்த இது வந்து சின்னதோ பெருசோ ரோல் ஓகே, சின்னதோ பெருசோ அப்படின்னு எதையுமே நீ வந்து பார்க்கக்கூடாது. நீ கொடுத்த வேலையை நீ 100% ஃபுல்ஃபில்லா, உனக்கு சாட்டிஸ்ஃபையா, உனக்கு வேலை கொடுத்தாங்க பத்தியா அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபையா பண்ணுறதான் முக்கியம். சின்னது பெருசு அப்படிங்கிறது கிடையாது. வேலை அப்படிங்கிறது எல்லாமே வேலை தான். உன்னோட ஹார்ட் ஒர்க் போடுறது மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது நம்மளோட பாபுவோட மைண்டுக்கு வராச்சு. நம்மளோட குருவே எப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு நமக்கு இப்போ கொடுத்துருக்க வேலை என்ன, நமக்கு இப்போ கொடுத்துருக்க ரோல் என்ன, இந்த மாதிரி கிளாஷ் ஆகணும். இந்த கிளாஷ் ஆகும்போது ஓ அப்படின்ட்டு டைலாக் பேசணும், அவ்வளோதானே. நம்ம இதையும் ஒரு சின்னது நினைக்கிறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அந்த டைலாக் அந்த ஹோ அப்படிங்கிறதே நிறைய மாடுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி சோகமாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்க மாதிரி, ஸோ டக்குன்னு விழுந்தா எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு ரிஹர்சல் எல்லாமே இவருக்குள்ள வந்து பார்த்துட்டே இருக்காது. அந்த ஒரு டைலாக் வச்சுட்டுவே கடைசியா இவரோட சீனும் அட் லாஸ்ட் வந்து வருது. ஸோ நரேஷ் டைரக்டர் வந்து சொல்றாங்க ஸ்டீன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரியே ஹீரோ வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து கிளாஷ் ஆகிறாரு, ஓகே, கொலைட் ஆகிறாங்க, ரெண்டு பேரும் மோதும்போது சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டைலாக் வந்து அழகா கீழே விழுந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டா. ஒரு மீசெல்லாம் வந்து ஒட்ட சொல்றாங்க ஃபர்ஸ்டே, ஓகேவா. ஸோ இது மாதிரி மீசை மூட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீசெல்லாம் ஒட்ட சொல்லிட்டு பெர்ஃபார்ம் வந்து பண்றாங்க. சூப்பராக ஆச்சு எல்லாம். ஓகே, ஒரே டேக்ல வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரே டேக்ல ஓகே ஆகும்போது நம்மளோட பாபுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு மனசு. நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி இதாயிடுச்சு. நான் ஏன்னா நம்ம குருநாதர் என்ன சொல்லிருக்காரு, சின்னதோ பெருசோ அப்படி கிடையாது, நீ அந்த சின்ன வேலை என்னாலுமே என்னோட ஹார்ட் ஒர்க் என்ன இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ இவருக்கு வந்து இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நான் வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ பட் அன்னைக்கு உண்டான அந்த வேஜஸ் வந்து வாங்கணும் இல்லையா. அவர் காசு நடிச்சதுக்கு காசு வாங்கணும் இல்லையா. அவர் காசு வாங்காமே போயிட்டாரு. ஏன் அப்படின்னா, அவர் காசு வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த சாட்டிஸ்ஃபை வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு நினைக்கிறாங்க. காசு வாங்கிட்டுனா தன்னைத்தானே ஒரு அண்டர் டிட்டர்மைன் பண்ண மாதிரி ஆயிரும். நான் அப்படி வந்து என்னை தானே தாழ்த்தி நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு காசு எதுவுமே வாங்காமல் அந்த இடத்த விட்டு போயிட்டாரா. ஸோ ரொம்ப ஹாப்பியாக. ஸோ இதோட முடிஞ்சு போச்சு இந்த ஸ்டோரி. மாரல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதான் நீங்கள் வந்து சின்ன வேலை பெரிய வேலை என்னோட இதுக்கு வந்து இந்த நான் தகுதியான வேலைலாம் இது கிடையாது, நாளை இந்த வேலை பண்ணணுமா அப்படின்லாம் ஒன்றுமே நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த அளவுக்குள்ள நீங்கள் ஒரு 100% சாட்டிஸ்ஃபை போடுறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். இது ஒரு மாரல். இன்னொரு மாரல் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேலையுமே நம்ம மணி எவ்வளோ இருக்குது, நீங்கள் இந்த காசு கொடுத்தீங்கன்னா என்னால் இவ்வளோ தான் அவுட்புட் கொடுக்க முடியும், இது கூட பெட்டராக காசு கொடுத்தீங்கன்னா என்னால் இன்னும் கொஞ்சம் அவுட்புட் போட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எந்த இது சொல்லக்கூடாது. உன்னோட அவுட்புட் எந்த அளவுக்கு நீ எஃபெக்ட் போட முடியுமோ அது அந்த அளவுக்கு வந்து போடணும். சரியா, ஸ்டடியாக இருந்தாலும் சரி, என்ன ஜாபாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குட்டி குட்டி ரோலாக இருந்தாலும் சரி, என்ன வேலைனாலுமே சரி, உன்னோட அவுட்புட் நீ பெஸ்ட்டாக தான் போடணும். அது மணி மைண்டடாக இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 2 மீனிங்ஃபுல் சூப்பரான ஒரு மெசேஜ் சொல்லி இந்த லெசன் வந்து முடிக்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.